பீஃப் இந்தியால இது ஹைலி கான்ட்ரவர்ஷியல் சப்ஜெக்ட். இந்த பீஃபை பேஸ் பண்ணி நிறைய மாப் லிஞ்சிங்ஸ், கொலைகள், சூறையாடல்கள் நம்ம நாட்டுல நடந்திருக்கு. மாட்டின் காவலர்கள் கௌரக்ஷக் அவங்கள சப்போர்ட் பண்ற கட்சி, அந்த கட்சியோட தலைவர்களே பீஃப் பிசினஸ் பண்றாங்கன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? இந்த வீடியோவை முழுசா பாருங்க, சுயரூபம் புரியும். 2022ல மகாராஷ்டிரா போலீஸ்க்கு வண்டியில பீஃப் கடத்துறாங்கன்னு ஒரு டிப்பு வருது. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மகாராஷ்டிரால 10 கிராம் போதை பொருள் வச்சிருக்கிறத விட பீஃப் வச்சிருக்கிறது மிகப்பெரிய குற்றமாகும். போலீஸ் அந்த வண்டியை கையகப்படுத்துறாங்க. அடுத்த நாள் இந்த வண்டியை மீட்க ரெம்பல் ஆக்ரோ அப்படிங்கிற ஒரு கம்பெனி வருது. அந்த கம்பெனி இது எருமை கறி, மாட்டிறைச்சி அல்ல அப்படின்னு சொல்றாங்க. கறிய யூபில இருந்து கொள்முதல் செஞ்சு ஹைதராபாத்துக்கு ப்ராசஸிங் அனுப்பி இருக்கோம்னு சொல்றாங்க. பட் ஜட்ஜ் வாஸ் நாட் சாட்டிஸ்ஃபைட். ஹைதராபாத் டு மும்பை இந்த ஸ்டேட் டிரான்ஸ்ஃபர்ல ஹைதராபாத் அனிமல் ஹஸ்பண்டரியோட சர்டிபிகேட் தேவைப்படுது. இது அவங்க கிட்ட இல்ல. மாறாக யூபி அலிகாரோட வெட்டினரி ஆபீசரோட சர்டிபிகேட் வச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணும்போது தான் தெரியுது அது எருமக்கறி இல்ல, மாட்டுக்கறின்னு. இப்போ இந்த ரெம்பல் அக்ரோங்கிறவங்க யாரு? ரெம்பல் யாரோட சிஸ்டர் கன்சர்ன்னா சியான் அக்ரோ இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். அதே பெட்ரோல் எத்தனால் கலக்கிற கம்பெனி. நாம கூட ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சியான் அக்ரோ யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரியோட கம்பெனி. எஸ், அதே ரோட் அண்ட் டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் கட்கரி. இவர் ஆர்எஸ்எஸ் ஓட மிகப்பெரிய பொறுப்புலையும் இருக்காரு. இந்த ரெம்பல் அக்ரோக்கு ஃபைனான்ஸ் அண்ட் லோன்ஸ் கோஆபரேட்டிவ் பேங்க்ல இருந்து வருது. இந்த கோஆபரேட்டிவ் பேங்கோட சேர்மன் யாருன்னு தெரியுமா? கஞ்சன் கட்கரி. இவங்க நிதின் கட்கரியோட மனைவி. ரெம்பல் ஆக்ரோவோட மேனேஜிங் டைரக்டர் பாலகிருஷ்ணன் பிள்ளை. இவர் இதுக்கு முன்னாடி சியான் கேபிட்டலோட டைரக்டரா இருந்திருக்கார். சியான் ஆக்ரோவோட இன்னொரு ஃபர்ம் தான் சியான் கேபிட்டல். இது ரெண்டுமே ஒரே அட்ரஸ்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. இந்த ரெம்பல் ஆக்ரோ பீஃப் எக்ஸ்போர்ட் பண்ணுது. யார் இம்போர்ட் பண்றாங்கன்னு தெரியும். மித்திர் இன்டர்நேஷனல் அப்படிங்கிற ஒரு சார்ஜா பேஸ்ட் கம்பெனி. திஸ் கம்பெனி இஸ் ஆல்சோ ஓன்ட் பை கட்கரி. இங்க இருந்து மாட்டை அறுத்து அங்க எக்ஸ்போர்ட் பண்றாங்க. அங்க இருந்து இவங்களே இம்போர்ட் செஞ்சு அதை மார்க்கெட்டிங்கும் பண்றாங்க. இதுல பியூட்டி என்னன்னா, இது எல்லாமே 100% ஹலால் பீஃப். கட்கரிய ஆர்எஸ்எஸ்ல இருக்கிற மாட்டு கறிக்கடைக்காரர்னு சொல்லலாம். இவங்க நார்த்ல பீஃப் பேன் பண்ணதே இந்த மாட்டை அறுத்து எக்ஸ்போர்ட் பண்ணதான் போல இருக்கு. யாராவது வந்து பீஃப் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னா பொச்ச மூடிட்டு போடா, சீனியர் ஆர்எஸ்எஸ் லீடரே பீஃப் எக்ஸ்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கான்னு தைரியமா சொல்லலாம். ஃபைனலா யார் எந்த கறி வேணா தின்னலாம். நான் காப்பாத்துறோம்னு சொல்லிட்டு நீயே அறுத்த பாரு. நீ பாரதிய ஜனதா பார்ட்டிய பீஃப் ஜனதா பார்ட்டின்னு சொல்லலாம்.